அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்ராஸ் ஹாஸ்டட் ஹவ் மெனி காங்கிரஸ் செஷன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதந்திரத்திற்கு முன்பு மெட்ராஸ் எத்தனை காங்கிரஸ் கூட்டங்களை நடத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்தியன் நியூஸ் பேப்பர்ல எப்பயுமே ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல சின்ன சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பாங்க. அதுலேருந்து தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் காங்கிரஸ் செஷன் மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா 1887ல பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள் தலைமையில் நடந்திருக்கும். ஸோ மொத்தம் எவ்வளோ முறை நடந்திருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 7 முறை நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது, இந்தியா பாட் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃப்ரம் விச் கன்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா எந்த நாட்டிலிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். 400 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கக்கூடிய ஒரு மிசைல கூட துல்லியமா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து இருக்கு. சரிங்களா? இத நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அடுத்தது, சூஸ் த ஃபாலோயிங் பெர்சனாலிட்டி. ஷி ஆர்கனைஸ்ட் எ கான்ஃபரன்ஸ் இன் மயிலாடுதுறை ஆன் அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம். மயிலாடுதுறையில் தேவதாசி முறை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அடுத்தது, ஷி ஆல்சோ பிளேட் அ வைட்டல் ரோல் இன் த மார்ச் ஃப்ரம் திருச்சி டு சென்னை இன் 1938 அஸ் பார்ட் ஆஃப் த ஆன்டி இந்திய அஜிடேஷன். 1938ல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஒரு பகுதியாக திருச்சியிலிருந்து சென்னைக்கு நடந்த பேரணியிலும் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ தேவதாசி சிஸ்டம், ஆன்டி இந்தியா அஜிடேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணது இது எல்லாமே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாமிர்தம் அம்மையார் தான். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அவங்கள பத்தி தான் குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது, த நேம் கிவன் ஃபார் S-400 மிசைல்ஸ் பை இந்தியா. S-400 ஏவுகணைகளுக்கு இந்தியா வழங்கிய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். S-400 மிசைல்ஸ நம்ம பார்த்தோம். ரஷ்யால இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? கடைசியா, consider the following statement. Robert Francis Prevost is the first American to become Pope. போப் ஆன முதல் அமெரிக்கர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஹி வில் பி நோன் அஸ் போப் லியோ 14 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் போப் லியோ 14 என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? 267வது போப்பா வந்திருக்கார். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.